அனிதா, ஏதாவது குடிக்கிறியா? அனிதா, என்ன சமையல் பண்ண? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கட்டும்? ஏன் இத்தனை நாளும் என்கிட்ட கேட்டுதான் செய்றியோ? எதையாவது செய்ய வேண்டியதான். அதுக்கு என்கிட்ட என்ன கேள்வி? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் எதையாவது செய். சரி அனிதா. வந்துட்டா. என்னத்துக்கு இப்போ புதுசா என்கிட்ட கேட்குறா? அனி அனி, என்ன புதுசா இருக்கு? அத்தை வாங்க உட்காருங்க. என்னத்த அப்படி பார்க்குறீங்க? உட்காருங்க, உட்காரு. அனி அனி. ஐசு, ஏ ஐசு, எங்க இருக்க? என்னத்த வாங்க உட்காருங்க. நீ இப்போ வந்த, வா உட்காரு. என்னடி இப்படி இழைச்சி போயிட்ட? மாங்குன்னு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் செய்றியா? எல்லாவளும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்று வேலையை எவராளுவளா? அடப்பாவமே, அங்கே இருந்தப்ப கூட நல்லா இருந்த. நான் கூட மாட வேலை பார்த்தேன். இங்கே ஒத்தையில மாங்குன்னு வேலை செய்றியாக்கும். அதான் இப்படி மெலிஞ்சி போயிருக்க. உட்காரு. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பார்க்குறோம். நான் மட்டும் என்ன வேலையை பார்த்துட போகிறேன்? வாங்க உட்காருங்க. நீ என்ன சொல்லு, கொள்ளையில் போகிறாளுவோ எப்போ பார்த்தாலும் ஒன்றையே கண்ணை வச்சு வச்சு இப்படி மெலிஞ்சு போய் நிற்கிறியே. உங்கள் அம்மா பார்த்தா நான் என்ன பதில் சொல்வேன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைத்த, நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க உட்காருங்க. என்ன நீ இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? எல்லா வேலையும் இந்த வீட்டில் நீங்கள் தான் செய்கிறீங்களா? இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வரட்டும், 4 கேள்வி கேட்குறேன்னா இல்லையான்னு பாருங்க. என்னத்துக்கு இப்போ எல்லாரும் அங்கேருந்து இங்கே கிளப்பிட்டு வந்திருக்கியே? இங்கே வந்து எப்படிடா பற்ற வச்சு இந்த குடும்பத்தை நாசமாக்கலான்னு வந்திருக்கீங்களா? ஏன் அனிதா, வீட்டுக்கு வந்திருக்கவங்கள இப்படி பேசுகிற? வாய மூடு, அன்னைக்கே சொன்னேன் இவங்களெல்லாம் நடையட்டாதானே. இந்த வீட்டில் 2 பேரும் தான் இருக்கிறோம். உன்னை வா வையி அப்படி இப்படின்னு 2 பேரும் பேசிட்டு என்ன மட்டன் தட்டி பேசுறதுக்கு இங்கே வந்திருக்காங்களா? அப்போ இதெல்லாம் ஓ வேலையா? என்ன அனிதா பேசுகிற? நான் அப்படியெல்லாம் பேச சொல்லுவேனா? நான் அத்தையை கூப்பிடவும் இல்லை, அவங்களா தான் வந்திருக்காங்க. சும்மா தேவையில்லாமல் எது பேசாத. ஏய், 1000 தான் இருந்தாலும் அவள் என் மருமவா. அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. அவளை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன். உனக்கு ஏன் எரியுது? எப்பா பார்த்தாலும் இந்த குடும்பத்தை நாசமாக்குறதே ஓம் புத்தி. உனக்கு தகன்னு எரிஞ்சா அதுக்கு என்ன செய்ய? போய் அண்டாக்குள்ளே போய் உட்காரு, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வாய முடுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கோம். இங்கே வந்து என்னத்துக்கு வரணும்னா உங்க மருமகளை கூட்டி வச்சு அங்க உட்காந்து கொஞ்சம் வேண்டியதானே? நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன்? ஏன் கண்ணு முன்னாடி இங்க வந்து கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கியே? 2 பேரும் தானே மருமவா. அதுல என்ன அவ மட்டும் உங்களுக்கு வசதி? அவ யாரையும் அதிர்ந்து கூட பேச மாட்டா. அடுத்தவங்க மனசு புண்படும்னு நினைச்சு பேசுவா. ஆனா நீ அப்படியா? எப்ப யார எடுத்தறிஞ்சு பேசலாம் தானே அலைவ? ஏன் இந்த வீட்டுக்குள்ள நீங்க 2 பேர் தானே இருக்கியே? என்னைக்காவது அவளுக்காக நீ எதையாவது விட்டு கொடுத்து அவகிட்ட அன்பா என்னைக்காவது பேசியிருப்பியா? சொல்லு பாப்போம். அடியே, இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்க ஓதுரியாக்கும். அதான் அவங்க இங்க வந்து ஜங்குன்னு ஆடுறாங்க. அனிதா, அப்படியெல்லாம் பேசாத. நான் என்னைக்கும் யாருக்கிட்டையும் இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் சொல்றது கிடையாது. நீ நான் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க. நானா பேசுறேன்? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து 4 நாளுக்குள்ள இங்க என்னெல்லாம் மாறி இருக்கு? ஏய், நீ இத்தனைக்கும் காரணம் நீ தான். நான் அங்க போயிருக்கப்ப நீ இங்க இருந்து போனை போட்டு தேவையில்லாம இவங்கிட்ட கண்டதையும் பேசியிருக்க. அதான் இப்ப நான் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இல்லனா இந்த சிலுப்பட்ட என்னைக்காவது இந்த வீட்டு வாசல மீச்சிருப்பாளா? இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? வாய மூடுங்க. ஐஸ்வர்யா என் அண்ணி. நான் அவங்கள எப்பவும் அப்படித்தான் பாக்குறேன். ஆனா நீங்க என்னைக்காவது என்ன நாத்தனாரா பாத்திருக்கீங்களா? எங்க அம்மாவை மாமியாரா மதிச்சிருக்கீங்களா? எப்பவும் ஆடுன்னு ஆடுறது. இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அவகிட்டயே இத்தனை ஆட்டம் ஆடுறீல. நான் என்னைக்காவது அவங்கள மரியாதை இல்லாம பேசியிருப்பேனா? அவங்களும் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது கிடையாது. எங்க அண்ணி ஒன்றும் உங்களை மாதிரி கோல் சொல்ற புத்தி கிடையாது எங்க அண்ணிக்கு. எங்க அண்ணி போன் போட்டும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. நாங்க தான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தவங்க அப்படியே அண்ணியை பார்த்துட்டு போகணும்னு வந்தோம். என்னடி சவுண்டு கூடுது? உன் சவுடாலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சிலுப்பட்டைய பிச்சு போடுவேன் பிச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மரியாதையா ஓடி போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. உனக்கு தேவைனா அவளையும் கூட்டிட்டு போய் ஓ வீட்டுல வச்சுக்க. இங்க என்கிட்ட உங்க பருப்பெல்லாம் வேகாது. அம்மா எழுப்புமா, இன்னையே உட்காந்துருக்க. அண்ணன் வந்த பிறகு நாம வந்து பாத்துக்கலாம். இல்ல அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லி பேசிக்கோ. இந்த சிலுப்பட்ட என்ன பேச்சு பேசுது? பாவம், நம்மளால ஐஸ்வர்யா அன்னைக்கும் கஷ்டம். அடியே, யார பார்த்து சிலுப்பட்டங்கிற? இங்க பாரு, பம்பைய பிச்சு தீய கொளுத்திடுவேன். மரியாதையா ஓடி போயிரு. சி, நீ எல்லாம் மனுஷியா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இங்க பாருடி, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. எப்ப பார்த்தாலும்
என்னையும் என் மக்களையும் கண்ணில் காண விடாம விரட்டிக்கிட்டா இருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. எந்த ஐஸ்வர்யாவை நீ அவமானப்படுத்துறியோ அவ கையை பிடிச்சி உன் கழுத்துல வச்சு உன்னை வெளியே தள்ள தான் போறா. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. யாரு அவ? என்ன தள்ளுவாளா? நான் அவளை தள்ளிடுவேன். அதுதான் வேணா நடக்கும். பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஹெட்டி கேட்டல்ல, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. எப்போ உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளலானுதா அவ கிடக்குறா. அதை புரிஞ்சு நடந்துக்கோ. நான் வாரேன். என்னடி பாக்குற? என்ன பாக்குற? ஏன் அனிதா பதிலுக்கு பதில் பேசுற? அவங்க குணம் தான் தெரியும்ல. நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அவங்க சண்டை இழுத்து விடுறாங்க. அது புரியாம அவங்க முன்னாடியே நீ இப்படி கத்திட்டு இருக்க. ஓ, நான் கத்துறேனா? ஏண்டி உன்னை கண்டா அவங்களுக்கு இனிக்குது, என்ன கண்டா கசக்குதா? ரெண்டு பேரும் தானே மருமக, ரெண்டு பேரும் ரெட்டி தானே ஒழுங்கா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு என்ன விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. அவங்கள இந்த பக்கம் வராதுன்னு சொல்ல மாட்டேக்க, என்கிட்ட வந்து கத்துறியா? என்ன அனிதா பேசுற? அவங்க அத்தானோட அம்மா, நம்ம மாமியார். அவங்கள எப்படி இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொல்ல முடியும்? அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். நாம அவங்க குணம் பிடிக்காம அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். அதுக்காக அவங்கள ஒரே அடியா என்னால ஒதுக்கி வைக்க முடியுமா? அவங்கள ஒதுக்கி வைக்க முடியாது. உன்னை என்னால ஒதுக்கி வைக்க முடியும். ஒழுங்கா பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. இல்ல இந்த வீட்டுல இருக்காம உன்னை விரட்டி முடிக்கிறவன் பாத்துக்க. வாய மூடு அனிதா. நானும் போனா போகுதுன்னு பொறுத்து பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன், என்ன விரட்டி முடிக்கிறவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க மாமியார், அவங்கள வரக்கூடாதுன்னு என்னால சொல்ல முடியாது. உன்னால முடிஞ்சத பாத்துக்க. உனக்கு இந்த அளவுக்கு திமிராயிட்டா? நீ சொல்லாமலா அவங்க இங்க வரப்போறாங்க? இருக்குடி, உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு பாரு. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவாளாமே? யாரு யாரை துரத்துறான்னு பாப்போம். என்னாச்சு? இந்த வீடு அமைதியா இருக்கு. நம்ம இல்லாட்டாலும் இந்த வீடு அமைதியா தான் இருக்கும் போல. இல்ல ஒருவேளை ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்களா? என்னன்னு போய் பாப்போம். அனிதாமா, அனிதாமா, என்ன உம்முன்னு உட்கார்ந்திருக்க? நான் இல்லாத நேரம் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன் அனிதாமா அப்படி சண்டை போடுற? என்னாச்சு அனிதாமா? நான் எங்க சண்டை போடுறேன்? எந்த நேரமும் உங்க அம்மைக்கு இதுதான் வேலை. என்னை கண்டாலே மல்லுக்கு நிக்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஐயோ அனிதாமா, என்ன ரெண்டு பேரும் ஹாப்பியா தானே இருந்தீங்க? திடீர்னு என்னாச்சு? நீயும் பதிலுக்கு பதில் பேசுற, அம்மாவும் பதிலுக்கு பதில் பேசுறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விட்டு போகணும்ல. நானும் அண்ணனும் பாரு எப்பமாவது சண்டை போடுறோமா? சின்ன பிள்ளை, நாங்களே சண்டை போட மாட்டேங்கிறோம். மூட்டு பெரிய ஆளா இருக்கிய, ரெண்டு பேரும் இப்படியா சண்டை போடுறது? நீ சொல்றதெல்லாம் சரிதான். உங்க ஆத்தாக்காரியை கம்முன்னு கிடக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் உங்க ஆச்சியும் உங்க ஆத்தக்காரியும் இங்க வர சொல்லிடுறது. அவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை கண்டாலே ஆகாத மாதிரி கண்டுபிடி பேசுறாளுங்க. இந்த வீட்டுக்கு நானும் உங்க அம்மையும் தானே மருமக, ரெண்டு பேர்த்தையும் தானே சந்தோஷமா பேசணும். அதை விட்டுப்பட்டு அவளை ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு என்ன கிடப்புல போட்ட மாதிரியும் பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா? நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சுதான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நடத்தணும். உன்னைய மட்டும் எதுக்கு இந்த ஆட்சி இப்படி பண்ணுது? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இங்க பாரு, உனக்கும் அம்மாக்கும் அது சண்டை இழுத்து விடுது. நீ அது தெரியாம இப்படி கோவப்பட்டா எப்படி? ஆமல, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நான் கம்முன்னு கிடக்கணும். கோவமே படக்கூடாது. ஐயோ அனிதாமா, உனக்கு வேணும்னே கோவம் வரட்டும்னு எல்லாரும் இப்படி பண்றாங்க. நீயும் கோவப்படுவியா? ஏன் அனிதாமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு எல்லாம் புரியுது. முதல்ல உங்க ஆத்தாக்காரிக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வை. இப்படிதான் விஷயமா? நான் போய் அம்மாட்ட பேசுறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கோவப்படுறது சரியா? ஆமா, நீ சொன்ன உடனே உன் ஆத்தாக்காரி அப்படியே கேட்டுருவா. எல்லா பிரச்சனையும் அவளால தான். இங்க பாரு, எனக்கும் நீ அம்மா தான், எனக்கு நீயும் அம்மா தான், ஐசும் அம்மா தான். எனக்கு ரெண்டு அம்மா. எப்ப பார்த்தாலும் உன் ஆத்தாக்காரி இப்படி சொல்லாத. அசிங்கமா இருக்கு கேட்கறதுக்கே. ஏமா இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் ஐசா மட்டும் சண்டை போட்டுட்டே கிடக்குற. சும்மாவே இருக்க மாட்டியா? ஐயோ அண்ணே, வீடுனா சண்டை வரதான் செய்யும். சண்டையில கிளியாத சட்டை இது. அப்படித்தான். நீ பேசாட்டி ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம்
பார்ப்போம். நம்ம வீட்டுக்குள்ள சண்டை நடந்தா ஐயோ ஏன்டா இப்படி நடக்குதோ கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி தான் இருக்கு நீ சொல்றது. அண்ணே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வரதான் செய்யும். அதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. யூ டோன்ட் வரி, நான் எடுக்கம்ல பாத்துக்கிறேன். சூப்பர்ல தம்பி, நீ தான் அழகா சொல்ற. ஐயோ அண்ணே சின்ன விஷயத்துக்கு உடனே கவலைப்பட்டுக்கிட்டு ஐயோ இந்த உலகத்திலே எனக்கு தான் கஷ்டம், என்ன செய்யறது, எல்லாரும் என்ன இப்படி படுத்துறாங்களே கடவுளே யாருமே இல்லையா எனக்கு அப்படின்னு நொந்து போனோன்னு வச்சுக்கோ, அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. அதனால சண்டை வர்றப்ப சண்டை போட்டு தீட்டிடணும். அப்புறமா சரி போனா போகுது விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடணும். அப்போ ரெண்டு பக்கமும் பிரச்சனையே இருக்காது. அதனால் அனிதா மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், நீயும் ஹாப்பி ஆயிடும் சரியா? சரில தம்பி, வாழ ஐசம்மாட்ட போய் பேசுவோம். சரிண்ணே. ஏமா கோவப்படுற? தம்பியை படு, பாவமா தம்பி, தம்பி ஹாப்பியா இருக்கணுமா? இல்லே அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டயே மலுக்கு நின்னா என்ன செய்ய சொல்ற? ஐயோ அம்மா உனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. பாவம் ஐசம்மா, ஐசம்மா நிலையில நின்று நீ யோசிச்சு பாரு. ஆச்சி வந்ததுக்கு ஐசம்மா என்ன பண்ணும்? ஐசம்மாவை வர சொல்லிச்சு. ஆச்சி வேணும்னே உனக்கும் ஐசம்மா கடையில சண்டை இழுத்து விடுது. அதை புரிஞ்சுக்காம நீ எதுக்கு இப்படி ஐசம்மாவை ஏசுன? யார்ல சொன்னா உன்கிட்ட அப்படியே வத்தி வச்சாலாக்கும். இவ லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இவளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ அம்மா நீ யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு ரொம்ப முன்கோபம் வருது. எனக்கு ஐசம்மா ஒன்றும் சொல்லலை. ஐசம்மா உம்முன்னு இருந்துச்சு என்னன்னு நான் தான் கேட்டேன். நான் கேட்ட பிறகு தான் ஐசம்மா சொல்லிச்சு. ஐசம்மா பாவம், உனக்கு எப்படி நடந்துக்கிறேன்னே தெரியல. நீ வீணா கோபப்பட்டுட்டே இருக்க. இல்லை எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். எல்லாரும் அவளுக்கு கொடி பிடிச்சிட்டு வந்தியே, சாத்தி பத்திடுவேன். ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாரு. ஏமா அப்படி நடந்துக்கிற? தம்பியை பாரு எவ்வளோ அன்பா பேசுறான், உங்ககிட்டயும் பேசுறான், ஐசம்மாட்டையும் பேசுறான். ஆனா நீ தான் எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டுட்டே இருக்க தெரியுமா? ஆமல ஆகாதவ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். எப்ப பார்த்தாலும் உங்க எல்லாருக்கும் என்னை கண்டாதான், இந்த அனிதாவை கண்டா எல்லாருக்கும் சண்டைக்காரியா தான் தெரியும். போ போ, எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. என்கிட்ட பேசாத, நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு சாக்கு வச்சுட்டு இந்த வீட்டுல சண்டை இருக்கிறதே நீதான். பேசாத போ, எனக்கு என்ன வந்துச்சு? அதான் 24 மணி நேரமும் அந்த மகாராணி உன்னை தூக்கி வச்சு அவ உன் காதுல ஓதி விட்டுருப்பா. போய் உங்க அம்மிட்ட கேட்டு சண்டையை போடுன்னு. அதான் நீ இங்க வந்து மனுக்கு நிக்கிற. ஐசம்மாவை பத்தி ஏதாவது பேசுன எனக்கு கோவம் வந்துடும். எப்பவுமே ஐசம்மா தப்பா ஒரு வார்த்தை உன்னை பத்தி சொல்றது கிடையாது. ஆனா நீதான் எப்ப பார்த்தாலும் எதையாவது ஐசம்மாக்கு எதிராக பேசிட்டே இருக்க. ஏன்டா அப்படி மாறிட்டேன்னு தெரியல. நீ ஆச்சி வீட்டுக்கு போய் தான் இப்படி மாறிட்ட. ஆமால பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, எங்க ஆத்தா பத்தி ஏதாவது பேசுனேன் நடக்கிறதே வேற. போ போ, அவகிட்டே போய் உட்காந்துக்கோ. பாக்குறேன் எத்தனை நாளைக்குன்னு. நல்லா பாரு, நீ வேணும் தான் இப்படி பண்றேன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாளைக்கு இப்படி சண்டை இழுக்க போடுன்னு பாரு. ஆனா நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருங்க. நானும் தம்பியும் சண்டையே போட மாட்டோம். நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ஹாப்பியா இருப்போம். என்ன பாக்குற? இப்படியே சண்டை போட்டுட்டே இரு. தம்பியை கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு போயிடுவேன் பாத்துக்க. ஏண்டி ஏன் இப்படி நடந்துக்கிற? எப்ப பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை இழுக்கிறதே வேலையா போச்சு. சின்ன பையன் மனசுல இவ்வளவு கஷ்டத்தை உண்டு பண்ற. ஒன்னால அவ வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க. என்ன கோணம்? ஆமா, நான் தான் சண்டை இழுக்கிறேன். இந்த வீட்டுல யாருமே சண்டை இழுக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யா தான். அவட்ட போய் கேளுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட மலுக்கு நிக்காதீங்க. இங்க பாரு, எனக்கு அவளை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். அவ என்னைக்குமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. பிள்ளை அப்படி சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறியே, வெக்கமா இல்ல? முதல்ல உன் கோணத்தை மாத்து. உங்க ஆத்தாக்கு என்னைக்கு கொடி பிடிச்சிட்டு அவ வீட்டுக்கு போனியோ அன்னைக்கே உன் புத்தி மாறி போச்சு. பைத்தியக்காரி. ஆமா, எல்லாரும் என்னைய மட்டும் மட்டம் தட்டுறதுலே தான் குறியா இருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அவ என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ணாலும் தப்பு. என்னாச்சு எங்க செல்லம் அருணுக்கு? அருணு, ஏமா இப்படி கோவமா இருக்க? யாரும் என்கிட்ட பேசாத ஐசம்மா. எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா கோவத்துல இருக்கு. அதான் சண்டை போட்டுட்டு தம்பியை கூட்டிட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அச்சோ, என் செல்ல குட்டி இப்படிலாம் பேசலாமா? அம்மா வேற ஏதாவது டென்ஷன்ல இருப்பா.
அதனால அப்படி பேசியிருப்பா. அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. என் தங்க குட்டி, என் செல்ல குட்டிலாம் என் அருண் குட்டியை விட்டுட்டு ஐசம்மாவால் இருக்க முடியுமா? சண்டை போட்டுட்டே இருக்கா, ஏதாவது சொல்லிட்டே இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. வீடுனா சண்டை வரதானே செய்யும். அதெல்லாம் பெருசுப்படுத்தலாமா? இங்கே பாரு, உன் வேலை என்ன? நீ படித்து பெரிய ஆளாக வரணும். அப்புறம் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதுதானே முக்கியம். அதை விட்டுப்பட்டு அம்மா அதை சொன்னா இதை சொன்னாலாம் கோவப்படலாமா? இங்கே பாரு, நீ எதுக்கு அதெல்லாம் பெருசுப்படுத்துற? எப்போ விட்டாலும் ஒன்னையே கூட சொல்லிட்டு இருக்கா, ஏமா இப்படி இருக்கா? அம்மாக்கு என் மேலே பாசம் அதிகம், அதான் ஏதாவது சொல்லிட்டே இருக்கா. அதெல்லாம் பெருசுப்படுத்துவிய? நானே பெருசுப்படுத்த மாட்டேன். இங்கே பாரு, நாங்கள் எப்போவாது சண்டை போட்டு பேசாமல் இருந்திருக்கோமா? அம்மா பேசாமல் இருந்தாலும் ஐசம்மா பேச தானே செய்கிறேன். அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது செல்லம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்பதானே சொன்னேன், சண்டையில கிளியாத சட்டையாதுன்னு. நீ இப்படி வீஞ்சிட்டு உட்காந்துருக்க. ஐயோ ஐயோ, பொம்பளைங்கன்னா சண்டை போடதான் செய்வாங்க, சண்டை போடாத பொம்பளையிலே கிடையாது தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாம், தம்பி சொல்கிறது சரிதான். எங்கே போய் பாரு, பொம்பளைக்கு தான் சண்டை போடுவாங்க. நேரம் போகணும்ல. நீ வேற, இதுக்கெல்லாம் யாராவது வீஞ்சுவாங்களா? அப்பா, அண்ணன் வீஞ்சிட்டு உட்காந்துருக்கான். சொல்லு, சண்டை போடாத பொம்பளைங்களே கிடையாதுன்னு சொல்லுப்பா. ஆமாடா, உங்க அம்மா ஏங்கிட்டு போடாத சண்டையா? இதுக்கெல்லாம் யாராவது வீஞ்சுவாங்களா? வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுவாங்களா? என்னடா பையன் நீ? என்னப்பா சொல்ற? அதுக்கெல்லாம் நீ பயப்படவே மாட்டியா? எதுக்குடா பயப்படணும்? 4 நாள் சண்டை போடுவா, 5வது நாள் சரியாயிருவா. அதனால இந்த கதில பஞ்சு வச்சுட்டு இந்த கதில எடுத்துடுற மாதிரி கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். சரியா? நீ சூப்பர்ப்பா. சரி சரி, அப்பா வெளியே போய் ஐஸ்கிரீம் வாங்க போறேன். வாங்க, நம்ம போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். வாவ், சூப்பர்ப்பா. சளி பிடிக்கும். நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போறீங்களா? ஐயோ, சும்மா எடு ஐசம்மா. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஐஸ்கிரீம் வாங்க போறோம். சண்டை போடாத, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன் சரியா? அப்போ அனிதா அம்மாக்கு? அனிதா அம்மாக்கு வாங்காமலா, அனிதா அம்மாக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவோம் சரியா? சரி, வாங்க போவோம். சரியில தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ். நான் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அருண்சலம், அஸ்வின்சலம், தமிழ் வாழ்த்து நல்லா பாடுறீங்க. சூப்பர் சூப்பர். அனிதாக்கா ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஐசக்கா பாவம், எப்போவுமே ஐசக்கா தான் விட்டு கொடுத்து போகணுமா? அனியக்கா இப்படி பண்ணுறீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா, எல்லாருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ட்ரெஸ்ஸு. மல்லிகைப்பூ வச்சிருக்கிறது நல்லா இருக்குது, எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன செய்யறது, இந்த ஐஸ் பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதான் இப்படி சண்டை சண்டையாக போட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அஸ்வின் செல்லம், உமா உமா உமா, அருண் செல்லம், தங்கம் கியூட், உமா உமா உமா, அனிதா ஐசு பாவம், வீடியோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம் சூப்பராக சாங் பாடுறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. அரவிந்த் மாமா, அனிதாக்கா சூப்பர். அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா மேலே கோவப்படாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, ஐஸ்வர்யாக்குமா, அனிதா அம்மா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர். ஹாய் மை சன் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், லவ் யூ ஸோ மச் செல்லம் குட்டீஸ். எங்கள் எல்லாருமே ஃபைன். அரவிந்த் அண்ணா, பை பிரகாஷ், இப்போ ஹெல்த் ஓகேயா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். சங்கீதாக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டாச்சா? ஹாய் செல்லக்குட்டி சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐசு மேலே கோவப்படக்கூடாதா? ஐயோ 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 ஐயோ, என்ன சண்டை போடுறா? வாயை மூடிக்கிட்டு ஆளை பார்த்தா ஊம கசும்பி மாதிரி தான் இருப்பா.
பண்ணுற சேட்டையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தானே தெரியும். என்ன பாடாக இருக்குது தெரியுமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? லீவ் விட்டுருக்குமே. லவ் யூ அண்ணா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அஸ்வின் செல்லத்துக்கு தமிழ் மேலே நல்லா பற்று இருக்கு. செல்லம், தமிழ் தாய் வாழ்த்து சூப்பராக பாடுறீங்க செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அரிசோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பிக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நல்லா பாடுறானா? தேங்க்யூ அம்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் தமிழ் வாழ்க்கை நல்லா படிச்சேனா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? லவ் யூ ஸோ மச் அம்மா. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ அம்மா. லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? இந்த எபிசோட் சூப்பர் சூப்பர். ரேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, ஐஸ்வர்யா அக்கா, மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமா ஃபீல் பண்ணாதீங்க. அனிதாக்கா வந்துருவாங்க. அனிதாக்கா கோவப்படாதீங்க. ஆட்டுக்குட்டி சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படியோ ஆட்டுக்குட்டி சரியானதுல உன்னை விட எனக்கு தான் ரொம்ப ஹாப்பி. நீ மன உளைச்சல் இருந்தது கஷ்டமா இருந்துச்சு. உடம்ப பார்த்துக்கோமா. லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஆட்டுக்கிட்டே சரியாயிட்டா. ஐ எம் வெரி ஹாப்பி அம்மா. ஹாய் குக் வித் மீனா சிஸ்டர், வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகாக்கா, அஸ்வின்குட்டி அருண்குட்டி வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன ராதிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் அருணே ரொம்ப பிடிச்சிருக்கா. தேங்க்யூ அக்கா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் அண்ட் அருண் வெரி லவ்விங் சில்ட்ரன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்களை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. லவ் யூ ஆண்டி. கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் வெனிஸ்வட்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் லவ்விங் கிட்ஸ் சாங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பிரசாந்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பிரசாந்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரசாந்தன் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அங்கிள். ஹாய் மேத் ஹோஸ்ட், பியூட்டிஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.